காதல் மழை சாரலிலே பாகம் 12. வீட்டுக்கு போன மீராவுக்கு குழந்தைய பத்தி தன் மாமா கிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியாம தவிச்சா. அவ எதுவுமே சொல்லாம இருந்தாலுமே அவளுடைய வாந்தியும் தலை சுற்றலும் கண்டிப்பா அவளை காட்டி கொடுத்தனும். விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட மீராவோட மாமாவுக்கு மனசெல்லாம் ரணமா இருந்தது. மீரா, நான் உன்னை இப்படியா வளர்த்தேன்? உன் வயசு என்னன்னு உனக்கு நினைவு இருக்கா? இன்னும் 20 வயசு கூட உனக்கு ஆகல. அதுக்குள்ள இப்படி ஒரு குழந்தைய வயிற்றுல வாங்கிட்டு வந்திருக்கே மீரா. யார் மீரா அது? அதையாவது சொல்லு அப்படின்னு கோவத்திலையும் வருத்தத்திலையும் சத்தம் போட்டாரு மாமா. அதை கேட்டு தலை குனிஞ்ச மீரா, மாமா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால அவர் பேரெல்லாம் சொல்ல முடியாது. இது நானா விரும்பி ஏத்துக்கிட்டது. இத அவர் மேல திணிக்க எனக்கு விருப்பமே இல்லை. என்னை மன்னிச்சிடுங்கன்னு அழுகையோட சொன்னா மீரா. அவள் மாமா எவ்வளவு கேட்டும் அவ பதிலே சொல்லல. பொறுத்து பொறுத்து பார்த்தவரு வெங்கட்டுக்கு கூப்பிட்டு விவரம் கேட்டாரு. வெங்கட், யாருப்பா அது? உனக்கு தெரிஞ்சா சொல்ல, நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு எவ்வளவோ தடவை வெங்கட் கிட்ட கேட்டு பார்த்தாரு. ஆனா வெங்கட் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டான். அத சொல்ல சொன்னதும் மீராதான். அவன் சொன்னதை கேட்ட மீராவோட மாமாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அமைதியோட வீட்டுக்கு வந்தவரு மீரா கிட்ட மறுபடியும் கெஞ்சினாரு. யாருன்னு சொல்லு மீரா, நம்ம ஏதாவது பண்ண முடியுதான்னு பாக்கலாம். இப்படி குழந்தைய வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு எவ்வளவோ தடவை வாதாடி பார்த்தாரு. ஆனா மீரா குழந்தையோட அப்பா பேரை மட்டும் சொல்லவே இல்லை. குழந்தைய கலைக்க அவ ஒப்புக்கவும் இல்லை. நான் இந்த வீட்டை விட்டு வேணா போயிடுறேன் மாமா. நான் படிச்சதை வச்சு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு என் குழந்தைய காப்பாத்திக்கிறேன். நான் காலேஜுக்கெல்லாம் போகல மாமா அப்படின்னு கதறி அழுதா மீரா. ஆனா மீராவோட மாமாவுக்கு இதுல ஒப்புதலே இல்லை. இந்த சின்ன வயசுல குழந்தைய பெத்துக்கிட்டு சரியான கல்வியும் இல்லாம வீட்டு வேலை செஞ்சா குழந்தைய காப்பாத்துவா அப்படின்னு நினைச்சவருக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை. காலையில ஒரு முடிவுக்கு வந்தவர் எழுந்து தன்னோட நண்பரை ஒருவரை பார்க்க போனாரு. அவரு அந்த ஊர்ல மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கவரு. அவர்கிட்ட போய் தன்னோட பிரச்சனைகள்லாம் சொன்ன உடனே அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம கரு கலைக்கிற மாத்திரை எடுத்து கொடுத்தாரு. மீரா இதை சாப்பிடும்போது இதை அவருடைய சாப்பாட்டுல கலந்துடு. ஒரு சில விஷயங்களை சொன்னா இந்த காலத்து பிள்ளைங்க கேட்கறதே இல்லை. காதல் தான் சிறந்தது பக்தின்னு சொல்லி என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு அவருடைய நினைவு போதும்னு வாழ்ந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை நாசமா போயிடுது. ஏதோ பொண்ணு காதல்ல மயக்கத்துல தப்பு செஞ்சுட்டா, அதுக்காக வாழ்க்கை முழுசும் அந்த பொண்ணு கஷ்டப்படணுமா என்ன? இதை கொடுத்துடு அப்படின்னு நண்பர் கொடுத்த மாத்திரையை வாங்கினாரு. ஆனா அவருக்கு அந்த குழந்தைய கலைக்கவும் மனசு இல்லை. பிஞ்சு குழந்தை அப்படின்னு மனசு அடிச்சுக்கிச்சு. அத அவருடைய முகபாவத்திலேயே தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய நண்பர், இங்க பாரு, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. இப்போ நமக்கு தேவை நம்ம பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தான். இது சத்தம் இல்லாம கலந்து கொடுத்துரு. நீ கலந்து கொடுத்ததா அவகிட்ட சொல்லவே வேண்டாம். அதை தானா கலைஞ்சிடும். ஒரு 10 நாள் இல்ல 1 மாசம் 2 மாசம் அப்புறம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கைக்குள்ள அவ போய் தானே ஆகணும். அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு இது செய்யறது தவிர உனக்கு வேற வழியே இல்லைன்னு சொன்னார். அதை ஏத்துக்கிட்ட மீராவோட மாமா மாத்திரையை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு மத்தியானமே மீராவோட உணவுல கலந்து கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட 5-6 மணி நேரத்திலேயே அவளுக்கு குழந்தை கிடைச்சிச்சு. அந்த வழியில துடிச்சு போனா மீரா. அதை பார்த்த மீராவோட மாமா பல்ல கடிச்சுக்கிட்டு தன்னோட உணர்வுகளை கட்டிப்படுத்திக்கிட்டாரு. இரவு முழுவதும் மீரா அழுதுகிட்டே இருந்தா. வயிறு வலி தாங்கவும் முடியல. அதை விட மனசு ரொம்ப அதிகமா வலிச்சது. அந்த குழந்தைய கற்பனையில கட்டிட்டு இருந்தா மீரா. எப்படியோ குரு கூட தான் நம்மளால கடைசி வரைக்கும் வாழ முடியல. அவனுடைய குழந்தையோட வாழ்நாள் முழுவதும் தன்னோட வாழ்க்கைய ஆசையா வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அது இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த குழந்தை கலைஞ்சத அவளால தாங்கவே முடியல. குருவும் இல்லை, இனி அவனுடைய குழந்தையும் அவளுக்கு இல்லை. இப்போ அவளுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியா இருந்தது. அழுது அழுது ஓஞ்சுவேன். விடிய காலையில தான் நல்லா தூங்கினான். மீராவோட மாமா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாரே தவிர அவகிட்ட எதுவுமே சொல்லவும் இல்லை,
கேட்கவும் இல்லை. ஆனா மீரா குழந்தை கலைஞ்ச பிறகு நடைப்படமா ஆயிட்டான். வாழ்க்கையில இனி அவளுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பிரம்ம பிடிச்சது மாதிரி ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்தா மீரா. அதை பார்த்த மீராவுக்கு மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. இருந்தாலும் ஒரு மாசத்துல சரியாயிடுவா அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டாரு. ஆனா 1 மாசம் 2 மாசம் ஆயும் மீராவோட நிலையில கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அதை கண்ட மாமாவுக்கு உடம்பெல்லாம் பதறி போச்சு. வெங்கட்டுக்கு உடனே அழைச்சாரு. வெங்கட் அப்போ கல்லூரியில படிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு மீராவோட நிலைமை தெரியும். அதனால மீராவை அவன் தொந்தரவு பண்ணவே இல்லை. திடீர்னு மீராவோட மாமா அவனை கூப்பிட்டதும் எடுத்து பேசினான். என்னாச்சு அங்கிள்? மீரா இப்போ எப்படி இருக்கா? பரவாயில்லையா? எப்போ காலேஜுக்கு வருவா அப்படின்னு அவன் கேட்க, வெங்கட் கிட்ட மீரா இப்போ ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டா வெங்கட். எனக்கு அவளை எப்படி தேத்துறதுனே தெரியல. உன்னால முடிஞ்சா ஒரு தடவை வந்து மீராவை பார்த்துட்டு போயே அப்படின்னு கெஞ்சி கேட்டாரு மாமா. அவர் கேட்டதுதான் தாமதம். உடனடியா கும்பகோணத்துக்கு கிளம்பினான் வெங்கட். வீட்டுக்கு வந்தவன் மீராவோட நிலையை பார்த்து கதி கலங்கி போயிட்டான். தலையும் சீவாம பரட்ட தலையோட அழுக்கு புடவையோட எங்கேயோ பிரமிச்சபடி பார்த்துக்கிட்டு உட்காண்டிருந்தா மீரா. அதை பார்த்தவனுக்குள்ள அடிவயிறெல்லாம் கலங்கி போச்சு. என்ன அங்கிள், மீரா இப்படி இருக்கா? என்கிட்ட முதலியே சொல்லியிருக்க வேண்டாமா? ஏன் இப்படி பண்ணீங்க என்றான் வெங்கட். அதுக்கு மீராவோட மாமா, எனக்கு இப்படி ஆகும்னெல்லாம் தெரியாது வெங்கட். ஏதோ இவளுக்கு நல்லது அப்படின்னு நினைச்சுதான் அந்த குழந்தைய கலைக்கிறதுக்கு மாத்திரை கொடுத்தேன். ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே அவளுடைய வாழ்க்கைக்காக தான் செஞ்சேன்னு சொன்னாரு. ஆனா இப்போ மீராவே எனக்கு இல்லாம போயிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்குன்னு வாயில துண்டை வச்சுக்கிட்டு அழுதாரு. அதை கேட்ட வெங்கட்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்படின்னா குழந்தை தானா கலையிலையா? நீங்க தான் கலைச்சிங்களா அப்படின்னு கோவத்தோட கேட்டான். அதுக்கு மௌனமா தலையசிச்சாரு மீராவோட மாமா. அவ்வளவுதான். மீராவுக்கு அடுத்த வினாடியே சுயநலம் வந்துச்சு. எங்கிருந்து தான் அவளுக்கு அவ்வளவு வெறி வந்துச்சோ ஓடி வந்து அவளுடைய மாமாவோட சட்டையை பிடிச்சு குலுக்கினான். என்னோட குழந்தைய கலைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நான் இந்த குழந்தைய என்னோட உயிருக்கும் மேலா நேசிச்சேனே, இப்படி பண்ணிட்டீங்களே. அவருடைய நினைவா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுசும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே. இப்படி அநியாயமா என் குழந்தைய அழிச்சிட்டீங்களே. இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? நான் யாரோ பெத்த பொண்ணுன்னு தானே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்க. இதுவே உங்க பொண்ணா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்களா அப்படின்னு கேட்டு கதறி அழுதா மீரா. இத்தனை நாட்கள் கழிச்சு மீரா பேசுறத நினைச்சு மாமாவுக்கு சந்தோஷமா இருந்தாலும் அவ கேட்ட கேள்வியில மனசெல்லாம் வலிச்சு. இல்லடா கண்ணா மீரா, நான் எல்லாமே உன் நல்லதுக்கு தான் செஞ்சேன். குழந்தைய வச்சுக்கிட்டு நீ எப்படிடா வாழ்க்கையை ஓட்டுவ? படிப்பும் இல்லையடா, அதனாலதான் என்று நிறுத்தினார். அதுக்காக என் குழந்தைய நீங்க கலைச்சிடுவீங்களா? யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க? என் குழந்தைய கலைக்கிறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? அதுக்கு நீங்க எனக்கே விஷயம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கதறி அழுதவளை வெங்கட் அழைத்து சமாதானம் செஞ்சான். கதறி அழுதுகிட்டே சில நிமிஷங்களையே மயக்கம் போட்டா மீரா. அதை பார்க்க வெங்கட் அவளை தூக்கிட்டு படுக்கையில விட்டுட்டு போர்வையை போத்தி விட்டான். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும் அங்கிள், நீங்க போய் தூங்குங்க, நான் மீராவை பாத்துக்கிறேன்னு மீராவை மாமாவை அனுப்பி வச்சான் வெங்கட். ரொம்ப நொந்து போய் தன்னோட அறைக்குள்ள முடங்கினவர் அடுத்த நாள் தன்னோட உயிரியே விட்டிருந்தாரு. அவரால் மீராவோட முகத்தை பார்க்க தைரியம் இல்லை. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய நான் பார்க்க முடியும் அப்படின்னு உள்ளூர தவிச்சு புழுகி போனவர் காலையில கண்ணு விழிக்கவே இல்லை. தூக்கத்திலேயே அவரோட உயிர் போயிருந்தது. அதை கேள்விப்பட்ட மீராவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. தனது விதியை யாருக்காக நொந்துக்கிறது? இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்னு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டா மீரா. மாமாவோட காரியங்கள் எல்லாமே வெங்கட் தான் செஞ்சான். எல்லாம் முடிஞ்சு வெங்கட் மீராவை சமாதானம் செஞ்சு அவளை தான் கூடயே மறுபடியும் சென்னைக்கு கூட்டிட்டு போனான். அவளுடைய படிப்பை தொடர அவனே கல்லூரி ஃபீஸ் அத்தனையும் கட்டினான். அப்படி படிச்சு வெளில வந்தவங்க தான் இன்னைக்கு நண்பர்களா ஒரே வீட்டுல தங்கி தங்களுடைய வாழ்க்கையை தேடிட்டு இருக்காங்க. மீரா இத ஆட்டோவில் போகும்போதே நினைச்சுக்கிட்டே கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு போனான். இது அத்தனையும் இப்போ குருவுக்கு தெரிஞ்சிருக்கும். மீராவுக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான். குரு எந்த தப்புமே பண்ணல. தானாகத்தான் அவன்கிட்ட போனான், தானாத்தான் அவன்கிட்ட பழகினான். அது அவன் மேல கொஞ்சம் கூட சிறு பிழை கூட அவன் மேல இல்ல. அவன் தன்னை ஏமாத்தவே இல்லை.
எல்லாமே தான் செஞ்ச தவறுதான். அப்படி இருக்கும்போது இத பத்தி குரு கிட்ட சொன்னா குருவுக்கு அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுரும். ஒரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு அவன் வருத்தப்படுவான். அவனால அந்த குற்ற உணர்வை தாங்கவே முடியாதுன்னு அப்படி மட்டும்தான் நினைச்சா மீரா. அதனாலதான் குருவுக்கு எந்த விஷயமுமே தெரியவே கூடாதுன்னு நினைச்சான். அவனுடைய குடும்பத்தோட அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சான். ஆனா அத்தனையும் ஒரே தட்டுல உணவு மாதிரி எல்லாத்தையும் கொட்டிட்டான் வெங்கட். இப்போ குருவை எப்படி பாக்குறது? அவன் கேட்கிற கேள்வி கிட்ட தனக்கு பதிலே இல்லையே அப்படின்னு தவிச்சு போனவன் அலுவலகத்திற்கு போகாம நேரா தன்னோட வீட்டுக்கே போய் கதவை அடைச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் அழுதா மீரா. வெங்கட் கிட்ட பேசிட்டு வெளியில போன குருவுக்கு தான் எங்க போறோம் என்ன பண்றோம்னு எதுவுமே புரியல. அவன் கிட்ட அன்னைக்கு வந்தது மீராதான்னு அவன் யூகிச்சிருந்தான். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. 2 பொண்ணுங்களும் சேர்ந்து தன்னோட வாழ்க்கையை விளையாட விட்டதா நினைச்சான் குரு. பிரணவிய உண்மையா காதலிச்சோம். ஆனா அவளும் தனக்கு கண் பார்வை போனதும் வேறொரு பொண்ணை தங்கிட்ட அனுப்பி வைப்பான்னு அவன் கனவு கூட நினைக்கல. அதே மாதிரி அந்த மீரா அவ தன்னை உயிருக்குயிரா காதலிச்சிருக்கலாம். அதுக்காக தன்னை ஏமாத்தி வேறொரு பொண்ணு மாதிரி நடிச்சு தாங்கிட்ட பழகினத அவனால ஏத்துக்கவே முடியல. அதுவும் தன்னோட குழந்தை உருவாகி அழிஞ்சதை நினைக்கும் போது அழுகையில நெஞ்சே விம்மிச்சு அவனுக்கு. பாவி, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இப்போ பிரணவியோட கழுத்துலையும் தாலி கட்டிட்டேன். எப்படி பார்த்தாலும் பிரணவி என்னுடைய மனைவி அப்படிங்கறதெல்லாம் மாத்தவே முடியாதது. அப்படி இருக்கும்போது இப்போ மீராவை எப்படி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறது? ஆனா மீராவை உயிருக்கு உயிரா இப்போ நம்ம காதலிக்கிறோம். அவனுடைய மனசாட்சிக்கு நல்லாவே தெரிஞ்சது அது. ஆனா இப்போ பிரணவிக்கு என்ன பதில் சொல்றது? பிரணவி என்னதான் தவறு செஞ்சிருந்தாலும் அவன் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவ அவ. அப்படி இருக்கும்போது மனைவியை கைவிட அவனுக்கு விருப்பமே இல்லை. அதுக்காக அவ கூட வாழவும் முடியாது. மீராவை இனி திருமணம் பண்ணிக்கிட்டா அது பிரணவிக்கு செய்யற துரோகம் இல்லையா? ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவன் தொடரப்போ தான் மீரா அப்படிங்கறத சொல்லியிருந்தா எத்தனையோ பிரச்சனைங்க இப்போ வராம இருந்திருக்குவே. பாவி, வேணும்னு வந்து என்னோட வாழ்க்கையை இப்படி அலங்கோலப்படுத்திட்டாங்களே 2 பொண்ணுங்களும் அப்படின்னு குருவுக்கு பயங்கர கோவம். அதே கோவத்துல அலுவலகத்திற்கு போனா குரு. அங்க மீரா இல்லாததை பார்த்து அவ தன்னோட வீட்டுக்கு தான் போயிருப்பான்னு உணர்ந்தவன் நேரா மீராவை பார்க்க அவன் வீட்டுக்கு போனான். மீரா அங்க அழுது அழுது ஓஞ்சு போயிருந்தா. மீராவோட வீட்டுக்கு போன குரு காலிங் பெல்ல அழுத்தினான். ஒரு காலிங் பெல்ல அவ கதை திறக்கவே இல்லை. மறுபடியும் அழுத்திக்கிட்டே இருந்தான் குரு. உள்ள இருந்த மீரா யார் இப்படி காலிங் பெல்ல அழுத்துறதுன்னு சந்தேகப்படுத்தப்படியே ஒருவேளை குருவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கதவை திறந்தா மீரா. கதவை திறந்த அடுத்த வினாடி புயல் மாதிரி உள்ள நுழைஞ்ச குரு கதவை அழுத்தி சாத்தினான். குருவை எதிர்பார்த்துதான் காத்துட்டு இருந்தா மீரா. ஆனா இப்படி கண்கள் எல்லாம் சிவந்து கொலை வெறியோட அவன் வருவான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தவன் நேரா மீராவோட கழுத்தை பிடிச்சு செவுத்தோரமா நிற்க வச்சான். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா பிரணவி பேர்ல என்கிட்ட நீ வந்திருப்ப. அப்படியே வந்திருந்தாலும் நான் தொடும்போது நான் பிரணவி இல்ல மீரான்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னையாடி. அப்படி சொல்லியிருந்தா நான் உன்னை தொற்றிருக்கவே மாட்டேனே. என்னோட வாழ்க்கை பிரணவி கையால இப்படி அழிஞ்சிருக்காது. அவளையும் நான் கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். நீ என்ன முழுசா நம்பி விரும்பி இருந்தா நீ அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். அப்போ உன்னோட காதலை புரிஞ்சு நான் உன்னை ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அதையும் நீ செய்யல. பெரிய தியாகி மாதிரி நீ நடந்துகிட்டு என்ன துரோகி ஆக்கிட்டியடி பாவி அப்படின்னு கழுத்தை நெரிச்சுவன் ஓங்கி அவளை பலார் நடிச்சான். பிரணவிய கூட ஒரு வகையில மன்னிப்பேண்டி. ஆனா உன்னை சாகுற வரைக்கும் என்னால மன்னிக்கவே முடியாது. அவ பண்ணது துரோகம்னா நீ பண்ணதுக்கு பேர் என்னடி என்று கேட்டான் குரு. அவன் அடிச்சதுல கீழே விழுந்த மீரா குரு கிட்ட பேசறதுக்கு வாய் திறந்தா. குரு, நான் சொல்றத கொஞ்சம் என்று அவள் வாய் திறந்த அடுத்த வினாடி வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கே கொண்டு போற்று வேண்டி. என்னோட குழந்தையும் வயிற்றுல சுமந்து அதை அழிக்கிற அளவுக்கு போயிருக்கியே. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடி? என்னடி பெரிய காதல்? காதலிக்கிறவனுக்கு கூட தெரியாம யாராவது காதலிப்பாங்களா? அப்படித்தான் காதலிச்சல்ல. நான் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சப்புறம் என் வாழ்க்கையில இருந்து நீ விலகி போயிருக்கணுமா இல்லையா? அதையும் நீ செய்யல. என்ன பாத்துக்கிறேன்ற பேர்ல வந்து என்ன மயக்கி தொட வச்சு என் குழந்தைய வயிற்றுல வாங்கிட்டு அந்த குழந்தைய அழிச்சிட்டு நீ தியாகி ஆக்கிட்ட.
என்ன துரோகி ஆகிட்ட, அப்படிதானடி? இப்போ பிரணவிக்கு நான் தாலி கட்டியிருக்கேன். என்ன நடந்தாலும் அவ என்னோட மனைவிதான். அப்படி இருக்கும்போது அவளை எப்படி நான் விடுவேன்? இதோ இப்போ நீ இருக்கியே, உன்னையும் என்னால எப்படி விட முடியும்? நான் தொட்ட மனைவி நீ. என்ன இவ்வளவு பெரிய சிக்கல்ல என்ன மாட்டி வச்சிருக்கேடி, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு கோவமா கத்திக்கிட்டே இருந்தான் குரு. அத கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்த மீரா, என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் கேட்கவே இல்லையே என்றார் மெதுவாக. அதை கேட்ட குருவுக்கு ஆத்திரம் தலைக்கேறிச்சு. அடி செருப்பால கழுத, கல்யாணம்னா என்ன விளையாட்டாடி? என் கூட படுத்துட்டு இப்போ வேற ஒருத்தன் கூட உன்னால படுக்க முடியுமா? அதே மாதிரிதானடி நானும் உன் கூட படுத்துட்டு வேற ஒருத்தைய தொட முடியாம நான் எவ்வளவு தவிச்சு போய் நிக்கிறேன். என்னோட உணர்வுகளை நீ என்னைக்கு தாண்டி புரிஞ்சுப்ப? ஒரு வார்த்தை அன்னைக்கே நீ சொல்லிருக்கலாமேடி. சி போடி, இனி என் மூஞ்சிலே முடிச்சு நான் உன்னை அங்கே கொண்டு போட்டுருவேன் என்று சத்தமாக கத்தியவன் அவளை விட்டு விலகி கதவு திறந்துகிட்டு வெளில போனான் குரு. நேராக அவனுடைய வீட்டுக்கு போனவன் பிரணவிக்காக காத்துட்டு இருந்தான். பிரணவி வீட்டுக்கு வந்ததும் அவளை தன்னோட அறைக்கு கூப்பிட்டான் குரு. உள்ள வந்த பிரணவி, ஹாய் குரு, சொல்லுங்க, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க என்று கேட்டவளை தன்னோட கூர்மையான விழிகளால மேலிருந்து கீழே வரைக்கும் அவளை அளந்து பார்த்தான் குரு. அந்த பார்வையில கொஞ்சம் பதட்டம் அடைஞ்ச பிரணவி, என்னாச்சு குரு, என்ன இன்னைக்கு புதுசா என்ன பாக்குற மாதிரி பாக்குறீங்க? நான் ஏதாவது வெயிட் போட்டேனா அப்படின்னு குனிஞ்சு தன்னோட உடலை பார்த்தா பிரணவி. இல்லையே, நான் முதல்ல இருந்ததை விட இன்னும் அழகாத்தானே இருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு குரு, இப்படி பாக்குறீங்க? நான் உங்களுடைய மனைவியே தான். இன்னிலிருந்து நம்ம வாழ்க்கையை தொடங்கலாமா அப்படின்னு இந்த அழகு மொத்தமும் உங்களுக்கு தானே குரு அப்படின்னு சொல்லிட்டு குருவோட பக்கத்துல வந்தவ குருவோட தோள்கள்ல கைய வச்சா. அந்த கைய வெடுக்குன்னு தட்டி விட்டு சற்று தள்ளி போய் நின்னா குரு. அதை கண்ட பிரணவிக்கு கொஞ்சம் அதிர்ச்சி இருந்தாலும் தன்னை சமாளிச்சுக்கிட்டு, இவன் தட்டி விடுறது என்ன புதுசா அப்படின்னு நினைச்சபடி, என்னாச்சு குரு என்று கேட்டார். அவளை பார்த்த குருவுக்கு மீராவை தொட்டு அடிச்ச அந்த உரிமை அவகிட்ட இல்லாம இருந்ததை பார்த்து அதிசயம் அடைஞ்சான். மீராவும் தவறு செஞ்சவதான், அவளை அடிக்கிற உரிமை தனக்கு எப்படி வந்துச்சு? ஆனா இதோ பிரணவிய தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆனா இவளை அடிக்கவோ தொடவோ தோன்றவே இல்லையே. மாறா அவ தொட்டாலே கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கே அப்படின்னு மனசுல யோசிச்சவாறே, நான் உன்னை ரொம்ப புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதா தப்பா நினைச்சிட்டேன் பிரணவி. ஆனா நீ என்கிட்ட நடிச்சிருக்கே இல்லையா என்று கேட்டு நிறுத்தினான் குரு. அதை கேட்ட பிரணவிக்கு உள்ளூர படபடப்பு ஏறினாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாம, நான் நடிச்சேனா? நீங்க என்ன சொல்றீங்க குரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட குருவுக்கு நக்கலா ஒரு சிரிப்பு வந்துச்சு. சிரிச்சபடியே, ரொம்ப நல்லா நடிக்கிற பிரணவி, எனக்கு கண்ணு தெரியாதப்போ நீ இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சு கொடுத்த நினைவிருக்கா? அதை எனக்கு இப்போ சாப்பிடணும் போல இருக்கு. அதை ஒரே ஒரு தடவை எனக்கு செஞ்சு எடுத்துட்டு வரையா அப்படின்னு கேட்டான் குரு. எனது இட்லியும் புதினா சட்னியுமா? இட்லிய சாப்பிடதான் தெரியும், அதை எப்படி ஊத்துவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு மனசுல நினைச்ச பிரணவி, என்னாச்சு குரு உங்களுக்கு, இட்லியும் புதினா சட்னியுமா? என்ன பழைய காலத்திலே இருக்கீங்க? இப்பெல்லாம் பீட்சா பர்கர்னு நிறைய உணவுப் பொருள் வந்துருச்சு. இருங்க, நான் வேணா உங்களுக்கு பர்கர் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட குருவுக்கு தலையில அடிச்சுக்கலாம் போல இருந்தது. பிரணவி, எனக்கு பர்கர் தேவையில்லை, இட்லியும் புதினா சட்னியும் தான் வேணும். அதுவும் அன்னைக்கு நீ செஞ்ச மாதிரியே உன்னால இப்போ செஞ்சு எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கூர்மையா கேட்டான் குரு. தனக்கு செய்ய தெரியாதுன்னு எப்படி சொல்றது? அன்னைக்கு அவனுக்கு செஞ்சது மீரா அல்லவா அப்படின்னு யோசிச்சுப்படியே நின்றுட்டு இருந்தா பிரணவி. அதை கண்ட குரு அவளை மேலும் நக்கலோட பார்த்துட்டு சிரிச்சான். எனக்கு தெரியும் பிரணவி, அன்னைக்கு நீ செஞ்சது நீ இல்லைன்னு, என் கூட அன்னைக்கு இருந்ததும் நீ இல்லைன்னு. அப்படிதானே எனக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்ச உடனே என்ன தூக்கி வீசிட்டு போனவ நீ தானே. ஆனா போனதுதான் போன, அப்படியே நீ போயிருந்திருக்கலாம் இல்லையா? என் வாழ்க்கையில மீரா வர விட்டுட்டு நீ இருக்கவே கூடாது. இப்போ மீராவை நான் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேனே, இப்போ உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? நான் வேணா உனக்கு விவாகரத்து கொடுத்துருவா, நீ வேற வாழ்க்கை அமைச்சுக்கிறியா அப்படின்னு கேட்டான் குரு. அதை கேட்ட பிரணவிக்கு தலையே சுத்துச்சு. என்ன குரு, இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன் குரு. அன்னைக்கு எங்க அம்மாவும் அப்பாவும் அவசரமா என்ன வர சொன்னாங்க. அதனாலதான் வேற வழியே இல்லாம மீராவை உங்ககிட்ட விட்டுட்டு போனேன்.
என்னை மன்னிச்சிடுங்க. நான் வரதுக்குள்ள இங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்கன்னு வராத கண்ணீரை வரவழைச்சிட்டு இருந்தா பிரணவி. அதை கேட்ட குருவுக்கு இவன் நடிக்கிறாளா உண்மையை பேசுறாளானே புரியல. ஆனாலும் இப்போதைக்கு இந்த விஷயத்துக்கு எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டவன் பிரணவியை பார்த்து, சரி நீ போய்க்கோ பிரணவி, நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு முடிவு சொல்றேன் அப்படின்னு அவளை அனுப்பி வச்சுட்டு ரொம்ப நேரமா இந்த பிரச்சனையை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தான் குரு. ரொம்ப நேரமா யோசிச்ச குரு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் சரியான முடிவா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா தூங்க போனான். குரு கிட்ட இருந்து விலகிய பிரணவியும் மீராவை அவன் காதலிக்கிறான்னு அவன் வாயாலே கேட்டப்போ பிரணவிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இனியும் மீராவை விட்டு வச்சா அது சரியா வராதுன்னு முடிவெடுத்தவ உடனே செயல்பாட்டுல இறங்கினான். சுகுமாருக்கு கூப்பிட்டு இங்க நடந்த விஷயங்களை சொல்லி மீராவை எவ்வளவு சீக்கிரம் தூக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போட்டு தள்ளணும்னு திட்டம் போட்டான். அடுத்த நாள் வெங்கடேஷ பாக்குறதுக்கு குரு போனான். வெங்கட், மீரா செஞ்சு வச்ச குளறுபடியால என்னோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. மீராவையும் என்னால விட முடியாது. தாலி கட்டினதுனால பிரணவியும் என்னால விட முடியாது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் சொல்றபடி மீரா கிட்ட நீங்க 2 பேரும் சொல்லணும். அப்படி நான் சொல்றத நீங்க செஞ்சீங்கன்னா மீராவுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நானும் சந்தோஷமா இருப்பேன். எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னான் குரு. சுமி குருவை பார்த்து, என்னன்னா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? எப்படியோ மீரா சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே பெரிய திருப்தி அப்படின்னு சொன்னான். சுமி அண்ணான்னு அழைச்ச விதத்துல ஒரு சிறிய சிரிப்பு குருவோட உதட்டுல வந்துச்சு. வெங்கட்டும் அதை கவனிக்க தவறல. நீங்க சொல்லுங்க குரு சார், நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். என்ன சாருன்னு கூப்பிடாதீங்க வெங்கட், பேர் சொல்லியே கூப்பிடுங்க. என்னோட மீராவை இவ்வளவு வருஷம் பாதுகாப்பா வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்போ நான் சொல்றத அப்படியே மீரா கிட்ட சொல்லுங்க. மீரா கண்டிப்பா என்னை தேடி வரணும். நான் சொல்றத அவ செஞ்சே ஆகணும். அப்படி நடந்தா எல்லோரோட வாழ்க்கையும் சந்தோஷமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட திட்டத்தை சொன்னான். வெங்கட்டுக்கும் சுமிக்கும் அந்த திட்டம் சரியாவே பட்டுச்சு. அந்த நன்றி கடன் அப்படின்னு குரு சொன்ன வார்த்தையில நெகிழ்ந்து போயிருந்தாலுமே வெங்கட் குருவை பார்த்து, குரு இதனால மீரா ரொம்ப கஷ்டப்படுவாளே, அதுதான் எனக்கு யோசனையா இருக்குன்னு சொன்னான் வெங்கட். கஷ்டத்தை பார்த்தா நமக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா வெங்கட்? எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டவன் இந்த ஒரு தடவை கடைசியா கஷ்டப்படட்டுமே, அப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு சொன்னான் குரு. அதை கேட்ட வெங்கட்டுக்கும், சரி குரு, நீங்க சொல்றபடி நாங்க 2 பேரும் மீரா கிட்ட நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னான். சரி அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிய குரு நேரா போனது அவனுக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் அலுவலகத்திற்கு. அங்க போய் மீராவை பத்த தகவல்களையும் பிரணவி பத்த தகவல்களையும் கொடுத்துட்டு இன்னும் ஒரு வாரத்துல இவங்க 2 பேரை பத்தினியும் ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியணும்னு அழுத்தமா சொல்லிட்டு மறுபடியும் அவனுடைய அலுவலகத்திற்கே போனான். அன்னைக்கும் ஆபீஸ்க்கு மீரா வரல. அதை பார்த்தவனுக்கு கோபம் அதிகமாச்சே தவிர குறையவே இல்லை. கழுதைக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தியே வராது, இன்னைக்கும் ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு நினைச்சுவேன். உடனே மீராவுக்கு போன்ல கூப்பிட்டான். ரிங் போய்கிட்டே இருந்தது. பல்ல கடிச்சிட்டு இருந்தான் குரு. காத்துக்கிட்டே இருந்தான். ஆனா கடைசி ரிங்ல தான் மீரா போன் எடுத்தா. ஹலோ என்றவனிடம், நான் குரு பேசுறேன், இன்னைக்கு நீ ஏன் ஆபீஸ்க்கு வரல, ஏதாவது உடம்பு சரியா அப்படின்னு கேட்டான். இல்ல, நீங்க தான் என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எப்படி நான் ஆபீஸ்க்கு வர்றது அப்படின்னு கேட்டா மீரா. அதை கேட்ட குரு, ஹோ அப்போ நான் என்ன சொன்னாலும் அப்படியே கேப்பியா அப்படின்னு சொன்னவன், எங்க இப்போ என் கூட 2 நாள் நைட்டு வந்து படுன்னு சொல்றேன், படுத்துருவியா? நான் சொல்றத அப்படியே இம்மி பேசாம செய்யற மாதிரி பேசுற, போனை வச்சுட்டு கேஃபீஸ்க்கு கிளம்பி வாடி அப்படின்னு போனை துண்டிச்சான் குரு. எதிர்முனையில இருந்த மீராவுக்கு குருவை புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருந்தது. அவன் வாழ்க்கையில அவ வந்ததையே வெறுத்து பேசினவன் இப்போ வருத்தி ஆபீஸ்க்கு கூப்பிடுறான். இவனை எந்த இடத்துல சேர்க்கறதுனே புரியாம தன்னோட தலைவிதியை நொந்துகிட்டே அலுவலகத்திற்கு கிளம்பினா மீரா. இன்னும் ஆபீஸ்க்கு போனா அவன் என்னென்ன பாடுபடுத்துவானோ, என்னெல்லாம் பேசுவானோ எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டு தன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு அலுவலகத்திற்கு போனான். ஆனா அங்க குரு அவளை நினைச்சதுக்கு எதிர்ப்பதமா இருந்தான். அவகிட்ட அனாவசியமா ஒரு வார்த்தை கூட பேசல. வேலையை குறிச்சு மட்டும் பேசினான். எப்பவும் போல 8 மணிக்கு கிளம்ப இருந்தவளை 6 மணிக்கே கிளப்பி விட்டான். ஹேய் மீரா, போதும் நீ வேலை செஞ்சு கிழிச்சது, 6 மணி ஆயிடுச்சு, கிளம்பு நீ என்றான்.
அவனை ஆச்சரியமா பார்த்தா மீரா. என்னது சார், மணி 6 தான் ஆகுது. நீங்க எப்பவுமே என்னை 8:30 மணிக்கு தானே விடுவீங்க என்றாள். அது வெங்கட் நல்லா இருந்தப்போ. இப்போ உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வெங்கட் இல்ல. 8 மணிக்கு மேல நீ எப்படி போவ? வெளிச்சம் இருக்கும் போதே வீடு போய் சேரு, கிளம்பு என்றான் குரு. அவனுக்கு ஒரு பெரிய நன்றிய மனசளவுல சொல்லிட்டு அடுத்த வினாடியே அலுவலகத்திலிருந்து கிளம்பினா மீரா. ஆனா அவளுக்கு தெரியாது, அவ போறதுக்கு முன்னாடி அவ வீட்டுல குரு காத்திருப்பான்னு. வெங்கட் கிட்ட அந்த வீட்டோட இன்னொரு கீய வாங்கிட்டு வந்தவன் மீராவுக்கு முன்னமே அந்த வீட்டுக்குள்ள போயிருந்தான். அதை கண்டவ அதிர்ச்சி விட்டுறா. என்ன சார், எனக்கு முன்னாடி நீங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ள? கீ உங்ககிட்ட ஏது அப்படின்னு கேட்டவகிட்ட உன் ஃப்ரெண்டு வெங்கட் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னான். இனி நான் இங்கதான் தங்க போறேன் அப்படின்னா. அவ விழிகளை விரிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தப்போ, சரி சரி சும்மா இப்படி முடிச்சுக்கிட்டே நிக்காத, எனக்கு ரொம்ப பசிக்குது, போ போய் ஏதாவது சாப்பாடுக்கு செய் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்டோட அறைக்கு போய் ஓய்வு எடுத்தான் குரு. அவ அந்த வீட்டை திகைப்போட பார்த்துக்கிட்டே நின்று இருந்தா. ஏன்னா அந்த ஹால் இப்போ அவங்களுடைய வீடு மாதிரியே இல்லை. எல்லாத்துலயுமே ஒரு பணக்கார இடம் மாதிரி இருந்தது. முன்னாடி இருந்த நாற்காலி இப்போ இல்ல. அழகான 2 சோஃபா செட்டுகளோட பெரிய டிவி அந்த ஹாலை நிரப்பி இருந்தான் குரு. வெங்கட்டோட அறையை எட்டி பார்த்தவளுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்க வெங்கட்டோட பொருள் ஒண்ணு கூட இல்லை. எல்லாமே குருவை சேர்ந்தது. அதை பார்த்தவளுக்கு தலையை சுத்துச்சு. இவன் என்னதான் இங்க பண்றான்? அவன் வீட்டுல அவன் பொண்டாட்டி தேட மாட்டாளா? இப்படி வந்து உட்கார்ந்து என் உயிர் எடுக்கிறானே அப்படின்னு மனசுல திட்டினவன் வேற வழியே இல்லாம குளிச்சுட்டு உடைகளை மாத்திக்கிட்டு கிச்சனுக்கு போனான். அவனுக்கு பிடிச்ச உணவுகளை சமைச்சு வச்சான். பிறகு குருவை கூப்பிட்டு சாப்பிட வரும்படி கூப்பிட்டா. அழைச்சதும் குரு வந்து அவன் செஞ்சு வச்சிருந்த உணவை ரொம்ப ஆர்வத்தோட சாப்பிட்டான். அவனுக்கு சரியான பசி போல இருக்கு. மதியானம் சாப்பிடவே என்னமோ மீண்டும் மீண்டும் தோசைகளை ஊத்த சொல்லி வாங்கி சாப்பிட்டான் குரு. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் குரு ஆர்வத்தோட சாப்பிட்றத இன்னைக்கு பாக்குறது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மீராவுக்கு. ஆனா இவன் சாப்பிட்டு முடிச்சதும் என்ன மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவானோ அப்படின்னு கொஞ்சம் பீதியும் இருந்தது மீராவுக்கு. மீரா நினைச்சது சரிங்கிற மாதிரி குரு சாப்பிட்டு முடிச்சதும் அவளுடைய புடவை முந்தானையில உருவி தன்னோட கைகளை தொடச்சுக்கிட்டான். இப்படி வகை வகையா எனக்கு சமைச்சு போட்டுதானடி அன்னைக்கு என்ன மயக்கி உன் கூட படுக்க வச்சேன். அதனாலதானடி இப்போ என்னோட மனைவி பிரணவி கிட்ட என்னால போக முடியல. இப்படி எத்தனை ஆம்பளைகளை மயக்கி வச்சிருக்கேன் என்று நெருப்பாக வார்த்தைகளை கொட்டினான் குரு. அதை கேட்ட மீராவுக்கு கண்கள்ல நீர் வழிஞ்சது. ஆனாலும் குருவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. தன்னோட காதல இவனுக்கு இப்போ நிரூபிச்சு என்ன பயன்? தன்னை பத்தி இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டு இருந்தவன் கிட்ட என்ன விலைக்கு பேசுறது? அவன் என்ன நினைக்கிறானோ அப்படியே நினைக்கட்டும் அப்படின்னு அமைதியோட பேசாம நின்றிருந்தா மீரா. அவ அமைதியா பேசாம இருந்தத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட குரு, என்ன எத்தனை ஆம்பளைங்களை இந்த மாதிரி மயக்கி வச்சிருக்கேன்னு மனசுல கணக்கு போட்டு வச்சிருக்கியா? ரொம்ப யோசனை பண்ற? அவ்வளவு பேர் உன் லிஸ்ட்ல இருக்காங்களாடி என்று கேட்டான் குரு. இதுக்கு மேலேயும் இவன் பக்கத்துல நின்னா மறுபடியும் மறுபடியும் வார்த்தைகளாலேயே கொதறி போவான் அப்படின்னு நினைச்சிட்ட மீரா அவனை விட்டு மெதுவா விலக ஆரம்பிச்சா. அவன் விலகி போறத பார்த்து அவருடைய கைகளை அழுத்த பிடிச்சு நிறுத்தினான். என்னடி, நான் பாட்டுக்கு கேட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, எனக்கு பதில் சொல்லி. நான் எத்தனாவது ஆம்பளை உனக்கு? எத்தனாவது லிஸ்டி நானு? அவனை உறுத்து விழிச்சா மீரா. நான் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு மெதுவான குரல்ல சொன்னான். என்னடி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்? ஆள் மாறாட்டம் செஞ்சு என்கிட்ட வந்து படுத்துவதானே நீ? என்னமோ உத்தமி மாதிரி பேசுற. இந்த மாதிரி யார் யார் கூட எல்லாம் ஆள் மாறாட்டம் செஞ்சு படுத்தியோ அந்த லிஸ்ட்ல இப்போ நான் எத்தனாவது ஆள்? அதை சொல்லிட்டு போடி என்றான் குரு. அவனுடைய கைகளை உதற முயன்றான். ஆனா முடியல. விடாக்கண்டன் அழுத்தி பிடிச்சிருந்தான். மீராவால இதுக்கு மேல போராடவே முடியல. பேசாம அமைதியா அவனை பார்த்து, சார் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் யார் கூட வேணா படுத்துட்டு போறேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இங்கிருந்து தயவு செஞ்சு போயிடுங்க சார் என்று கெஞ்சி அழுதாள் மீரா. எனது யார் கூட படுத்தா எனக்கு என்னவா? ஏண்டி சொல்ல மாட்டேன்? ஆள் மாறாட்டம் செஞ்சு என்கிட்ட படுத்த உன்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாம வச்சிருக்கேனே, அது வரைக்கும் சந்தோஷப்படு அப்படின்னு சொன்னவன் அவளை இழுத்து அணைச்சு உதடுகளை முத்தமிட்டான். அந்த தாங்க முடியாத மீரா வார்த்தைகளால கொதறி விட்டு உடலால அவளை இப்படி தீன்றத தாங்கவே முடியாம தவிச்சு போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை விடுவிச்சுவன்
அவளை உதறி தள்ளிட்டு தன்னோட அறைக்கு போயிட்டான் குரு. மீராவால அவன் பேசின வார்த்தைகளை தாங்கவே முடியல. இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருந்துட்டு இப்படி சித்திரவதை பண்ண போறானோ அப்படின்னு தவிச்சு போனான். வெங்கட் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவானோ அவன் வர்ற வரைக்கும் இவனோட சித்திரவதை இங்க அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சவன் உடனே வெங்கட்டுக்கு போன்ல கூப்பிட்டான். ஆனா போனை வெங்கட் எடுக்கவே இல்லை. சுமிதா எடுத்தா. ஹலோ சுமி, வெங்கட் தூங்கிட்டாரா? நான் அவர் கூட பேசணுமே அப்படின்னு கேட்டான். ஆமா மீரா, வெங்கட் தூங்கிட்டாரு. என்ன விஷயம்னு என்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னு கேட்ட சுமி கிட்ட. வெங்கட்டுக்கு எப்போ டிஸ்சார்ஜ்னு டாக்டர் சொன்னாரா? அவர் எப்போ வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டா மீரா. அந்த கேள்வியில 2 நிமிஷம் அமைதியா இருந்த சுமி, காலையிலேயே வெங்கட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு மீரா. வெங்கட் நான் இப்போ என்னோட வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன் வெங்கட்ட. இனி அவர் உங்க கூட இருக்கிறது நல்லதில்ல பாருங்க. ஊருலகம் தப்பா பேசும் மீரா. அவர் இனிமே என் கூடவே இருக்கட்டும். நான் தானே அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து பாருங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னா சுமி. அதை கேட்டவளுக்கு தலையில இடி விழுந்தது மாதிரி இருந்தது. தனக்குன்னு இந்த உலகத்துல இனி யாருமே இல்லை அப்படிங்கிற உணர்வு மேலோங்க வாய் விட்டு கேவல் தான் வெளியில வந்துச்சு. ஆனா சுமி கிட்ட அதை அடக்கிட்டு, சரி சுமி, உங்க திருமண வாழ்க்கைக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெங்கட்ட பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணா மீரா.